we'll start the session. So இன்னைக்கு subject, thank you. Telugu participants can join at 4:45. இது வந்து தமிழ் session. Thank you. இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து how to import bank entries in Tally Prime. ஓகே, Tally Primeல பேங்க் என்ட்ரிஸை நம்ம எப்படி இம்போர்ட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரி, ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து டே டு டே டிரான்சாக்ஷன்ஸை வந்து டாலில டேட்டா என்ட்ரி மெத்தட்ல வந்து ஒவ்வொரு என்ட்ரியா நம்ம பாஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ரெகுலரா என்ட்ரிஸ்லாம் பாஸ் பண்ணிட்டே வரோம் அப்படின்னா எங்கேயுமே ஸ்டக் அப் ஆகல அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ராபப்ளி ஒரு நாளைக்கு ஒரு 10 ரிசிப்ட் என்ட்ரி, 10 பேமெண்ட் என்ட்ரி, ஒரு 10 இன்வாய்ஸ், 10 பர்ச்சேஸ் பில்ஸ், அந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் குறைவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு எங்கேயுமே ப்ராப்ளம் இருக்காது. நம்ம வந்து ஸ்பீடா ஒர்க் பண்ணும்பொழுது நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. எங்கேயும் நம்ம ஸ்டக்அப் ஆக மாட்டோம். என்ட்ரிஸ் பாஸ் பண்ணிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஹோல்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா there is a possibility நம்ம ஒரு 1 week லீவ் எடுத்தாலோ இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு ஒர்க்ல நம்ம ஹெல்டா பார்ப்போம். குறிப்பா சொல்லணும்னா ஃபைனலைசேஷன் டைம்ல வந்து நம்ம ஆடிட்டர் ஆஃபீஸ் போறது வருது, இல்ல லாஸ்ட் இயரோட என்ட்ரிஸ் வந்து ஃபைனலைஸ் பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துக்குதுன்னா ரொட்டீன் ஒர்க்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெண்டிங் ஒர்க்ஸ் அதிகமாயிடும். எஸ்பெஷலி பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ நவடேஸ் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து நிறைய கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 5 years முன்னாடிலாம், இன்னும் சொல்ல போனா ஒரு 20 years முன்னாடி வந்து நிறைய கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் செக் டிரான்சாக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. இப்போ பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆன்லைன் பேங்கிங் தான் எல்லாருமே பண்றோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஆன்லைன்ல நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆன பிறகு அதை நம்ம திரும்பவும் டாலியில போடுற சிஸ்டம் இருக்கு. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ரிலேட்டடா ஒரு பில்லை வெரிஃபை பண்ணி ஒரு வவுச்சர், மேனுவல் வவுச்சர் பாஸ் பண்ணி அப்புறமா பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்ல டாலியில என்ட்ரிஸ் போட்டு பேங்க் வவுச்சர் பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா பேங்கிங் பேமெண்ட்ஸ் பண்றவங்களும் இருக்காங்க. சிலர் வந்து பேங்கிங்ல வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்றவங்களும் இருக்காங்க. எப்படி வேணா பண்ணிக்கலாம், அவங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. அவங்களோட ஆர்கனைசேஷனோட சிஸ்டம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, நான் சொல்ல வர ஒரு விஷயம் வந்து நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு நம்மளோட புக்ஸ்ல அப்படின்னும் பொழுது நம்ம எங்கேயாவது ஸ்டக்அப் ஆயிட்டோம். அப்போ வந்து உட்காந்து நம்ம ஒரு 50 என்ட்ரிஸ், 100 என்ட்ரிஸ், 200 என்ட்ரிஸ்ல அதுக்கும் மேல பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம மேனுவலா டாலியில ஃபீட் பண்றதை ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ஏன்னா நமக்கு வந்து டாலியில இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க லேட்டஸ்ட் ரிலீசஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸல் ஃபார்மேட்ல பேங்க்ல இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி டாலியில இம்போர்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த செஷன் நமக்காக ஸ்பான்சர் பண்றது houseofaccountants.com. houseofaccountants.com அப்படின்றது இட்ஸ் அ கம்யூனிட்டி ஃபார் த அக்கௌண்டன்ஸ் உடைய கம்யூனிட்டி. அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் ஜிஎஸ்டி ரிலேட்டடாவோ இல்லை ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு அக்கௌண்டன்ட் அவங்களோட கெரியர்ல க்ரோத் வேணும் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான கோர்ஸை ப்ரொவைட் பண்றதுதான் houseofaccountants.com. houseofaccountants.comல கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூஸா வெபினார்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் அந்த வெப்சைட்லயும் நீங்க போய் பார்க்கலாம். houseofaccountants.com வெப்சைட்லயும் போனீங்கன்னா ஃப்ரீ பீஸ்லாம் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்டர்வியூஸ்ல எப்படி நம்ம சக்சஸ் ஆகலாம் அப்படின்ற டிப்ஸ் கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் கிடைக்கும். tallyhr.com என்ற வெப்சைட் மூலமா நீங்க உங்களுடைய ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணி ஒரு வேகன்சி இருக்க இடத்துல உங்களை பிளேஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து www.houseofaccountants.com அப்படின்ற வெப்சைட்ல ஃபர்தரா டீடைல்ஸ் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணுங்க. Right? So how to import bank transactions in Tally Prime. என்னோட பேர் மணிகண்டன். I am the knowledge head at House of Accountants. So இந்த செஷன்ல ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நான் கொடுக்குறேன். இஃப் யூ ஆர் அ ஜூனியர் அக்கௌண்டன்ட், டாலியில எந்த ஃபீச்சரை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய டேட்டாவை நீங்க பேக்கப் எடுத்து வைங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க கம்பெனில உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு சீனியர் அக்கௌண்டன்ட் இருந்தாலோ இல்ல உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி லைக் ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட்டோ இல்ல உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஃபீட்பேக் வாங்கிட்டு புதுசா ஒரு சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேக்கப் எடுங்க. அதுக்கப்புறம் கரெக்டான பர்சன் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு எந்த ஒரு புது ஃபீச்சரா இருந்தாலும் டாலியில நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ரைட்? ஸோ ஹவு டு இம்போர்ட் பேங்க் என்ட்ரிஸ் இன் டாலி பிரைம். இதனுடைய இம்பார்ட்டன்ஸை பத்தி தான் நான் பிகினிங்ல சொல்லிட்டு இருந்தேன். மேனுவலா என்னால டேட்டா என்ட்ரி பண்ணிக்க முடியும், என்னால வந்து எக்ஸல்ல இருந்து டாலியில இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு ஒரு சிலர் ஃபீல் பண்ணலாம். அதுக்கான காரணம் வந்து அவங்க டேட்டா என்ட்ரி ஒர்க்கை ஃபாஸ்டா பண்ணுவாங்கன்றதா கூட இருக்கலாம். ஆனா என்னுடைய சஜஷன் என்னன்னா, நீங்க ஒரு மினிமம் 10 டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தா கூட டெய்லி பேசிஸ்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து டாலிக்கு நீங்க டைரக்டா என்ட்ரிஸை அப்லோட் பண்ற சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் வந்து சிம்பிளா முடிஞ்சிடும்.
இனிஷியலா வந்து உங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு டஃப்பான டாஸ்க் மாதிரி தான் இருக்கும். டைம் கொஞ்சம் அடிஷனலா எடுத்துக்கும். உடனே வந்து நான் இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு பதிலா நான் வந்து மேனுவலாவே டேட்டா என்ட்ரி பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா போக போக அந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபை ஆயிடும் உங்களுக்கு. அப்ப என்ன ஆகும்னா அந்த டேட்டா என்ட்ரி டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். மோஸ்டான அக்கௌண்டன்ஸ் கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க வந்து டேட்டா என்ட்ரி லெவல்ல ஸ்டக்அப் ஆயிடக்கூடாது. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றது வந்து ஒரு ப்ரோஆக்டிவா நீங்க ரிப்போர்ட்டிங் ஜெனரேட் பண்ணி ரிப்போர்ட்டிங் வந்து உங்களுடைய பிசினஸ் ஓனருக்கு கொடுக்கறது தான் நெக்ஸ்ட் லெவல். ஓகே. சோ அந்த லெவலுக்கு நீங்க போகணும். அதுக்கப்புறம் வந்து டாக்ஸ் கம்ப்ளைன்சஸ் லைக் ஜிஎஸ்டி, டிடிஎஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க டெப்தா ஒர்க் பண்ணணும். ரிட்டர்ன் ஃபைலிங்ஸ் கத்துக்கணும். அண்ட் ஃபைனலைசேஷன் லெவலுக்கு போகணும் அப்படின்னா டேட்டா என்ட்ரில நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதை ரெடியூஸ் பண்ணணும். ரைட்? ஸோ மேனுவல் டேட்டா என்ட்ரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலும் டாலில இந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்து நான் போடுறதுனால என்ன அட்வான்டேஜ்ன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அண்ட் தென் டாலி ரிலீஸ் 6க்கு அப்புறமாவே இந்த பேங்க் ரெகன்சிலேஷன் ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிருக்கு. அதை நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலா வந்து டாலில ரிலீஸ் 6க்கு அப்புறமா ஆன்லைன் பேங்கிங் கனெக்டிவிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்னன்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்து கிரியேட்டிங் பேங்க் லெட்ஜர்ஸ். ஓகே, சோ அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். பேங்க் லெட்ஜர்ஸ் நான் கிரியேட் பண்ணுவேன். என்ன பண்ணுவோம், ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுப்போம் இல்லையா, அதுல இருக்கிற அடுத்த ஸ்டேஜை பத்தி நம்ம பார்க்கலாம். எஸ்பெஷலி ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து நீங்க ஒரு எக்ஸல்ல இருந்து உங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷன்ஸை டாலில இம்போர்ட் பண்ண போறீங்கனாலோ, இல்லைன்னா நீங்க வந்து ஆன்லைன் பேங்கிங் கனெக்டிவிட்டி, அதாவது உங்க டாலில இருந்தே டைரக்டா உங்களுடைய பேங்கிங் போர்ட்ல கனெக்ட் பண்ணி பேலன்ஸ் செக் பண்றது, இ பேமெண்ட்ஸ் எனேபிள் பண்றதுன்ற மாதிரியான விஷயங்கள் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய லெட்ஜரை வந்து நீங்க எவ்வளவு பெர்ஃபெக்டா கிரியேட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். நம்பர் 2, மேனுவலா நான் டேட்டா என்ட்ரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட நான் சொல்ற சஜஷன் வந்து, நீங்க டேட்டா என்ட்ரி பண்ணாலும் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி 10 என்ட்ரி பண்றீங்கன்னா ஒரு என்ட்ரில மினிமம் ஒரு டேட் மிஸ்டேக்கோ அமௌண்ட் மிஸ்டேக்கோ இல்ல அந்த ரெஃபரன்ஸை காப்பி பண்ணி ரெஃபரன்ஸ் ஃபீல்ட்ல டைப் பண்றது மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை மிஸ் பண்றோம். நான் நிறைய இடத்துல பாக்குறேன். ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஒரு பேமெண்டா இருந்தாலும் ரிசிப்டா இருந்தாலும் பேங்கிங் அலோகேஷன் ஸ்கிரீன் வரும். அந்த ஸ்கிரீன்ல போயிட்டு ரெஃபரன்ஸ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் செக் கொடுக்குறோம்னா செக் நம்பர், இல்ல ஆன்லைன் பேங்கிங் பண்றோம்னா பேங்க்ல நமக்கு ஒரு யூடிஆர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஐஎம்பிஎஸ் நம்பர், யூடிஆர் நம்பர், நெஃப்ட் நம்பர், ஏதாவது ஒரு நம்பர், அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்கன்னா அந்த ரெஃபரன்ஸை நம்ம சிஸ்டம்ல சேவ் பண்ற சிஸ்டமே ஒரு சிலர் ஃபாலோ பண்றது இல்ல. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு அடிஷனல் டேட்டா என்ட்ரி பர்டனா தான் நீங்க ஃபீல் பண்றீங்க. அதனாலதான் நீங்க இம்போர்ட் பண்ணும்பொழுது உங்களால வந்து டைரக்டா அந்த டிரான்சாக்ஷன்ல இருக்கிற டேட்டு அண்ட் அமௌண்ட், அந்த நரேஷன், அந்த பேங்க் ரெஃபரன்சஸ் எல்லாம் நீங்க மேனுவலா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாம ஆட்டோமேட்டடா நமக்கு எல்லாமே அந்த டிரான்சாக்ஷனுக்குள்ள வந்துடும். இதனால அட்வான்டேஜஸ் வந்து எரர் ஃப்ரீயாவும் ஒர்க் பண்ணலாம், டேட்டா என்ட்ரியை ஸ்பீடாவும் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்க பண்ண போற ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னா, உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பேங்க் போர்ட்டல்ல இருந்து டவுன்லோட் பண்ண போறீங்க. எப்படி டவுன்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் நமக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல கிடைக்கும், சம்டைம்ஸ் நமக்கு எக்ஸல் ஃபார்மேட் ஆர் போத் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கிற மாதிரியும் சில பேங்க்ஸ் இருக்கு. பேங்க் டிரான்சாக்ஷன்ஸை நீங்க வந்து எக்ஸல் ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸல் ஆர் சிஎஸ்விஆர் கமா டெலிமிட்டட் ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட்ஸ் மட்டும் தான் டாலி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, அண்ட் தென் வந்து இந்த என்ட்ரிஸ் வந்து டாலில இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்றது எப்படின்றது தான் நான் இப்போ சொல்லி தரப்போறேன். நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த என்ட்ரிஸ் டாலில வர மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிகன்சிலேஷன்ஸ். இந்த என்ட்ரிஸை நம்ம இம்போர்ட் பண்ணா மட்டும் போதாது, நம்ம வந்து ரிகன்சிலேஷன் பண்ணணும். நமக்கே தெரியும் இல்லையா, நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன் போஸ்ட் பண்ணிருக்கோம்னா அந்த டிரான்சாக்ஷன் பேங்க்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்றோம். நம்ம புக்ஸ்ல ஓப்பனிங் பேலன்ஸ், பேங்க்ல ஓப்பனிங் பேலன்ஸ், நம்ம புக்ல கரண்ட் இயர்ல நடந்த டெபிட் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன், பேங்க்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்க டெபிட் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன், அண்ட் ஃபைனலா பேங்க்ல இருக்க க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம புக்ல இருக்க க்ளோசிங் பேலன்ஸ் மேட்ச் ஆகுதா, ஆகலன்னா மிஸ்ஸிங் எலிமெண்ட் என்ன. ஓகே, சோ டாலில நம்ம அந்த என்ட்ரி மிஸ் பண்ணிருக்கோமா, இல்ல பேங்க்ல அந்த என்ட்ரிஸ் வந்து இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கா. மிஸ்ஸிங்னா நம்ம போடாம விட்டதுன்னு கூட சொல்ல முடியாது. there is a possibility பேங்க்ல அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கலாம், இல்ல பேங்க்ல இருக்கிற ஒரு என்ட்ரி நம்ம புக்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கலாம். அதோடைய ரீசனை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்றது. ஸோ இதுதான் வந்து இந்த ரிகன்சிலேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ். ஃபைனலா பாத்தீங்கன்னா ஆன்லைன் கனெக்டிவிட்டி எஸ் பேங்கிங்க்கும் கோட்டக் மஹேந்திரா பேங்கிங்க்கும் டாலில டிஃபால்ட்டா எனேபிள்டா இருக்கு. ஓகே, அதர் பேங்க்ஸ் லைக் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ கூட நம்ம டாலில வந்து அடிஷனல் பிளக்இன்னா வாங்கி பண்ண முடியும், டிஃபால்ட்டா அவைலபிளா இல்ல. ஆனா உங்களுக்கு எஸ் அண்ட் கோட்டக் பேங்க் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பேங்க் பேலன்ஸ் செக் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய ஆன்லைன் பேங்கிங் கனெக்டிவிட்டி பண்றதா இருந்தாலும் உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட், ஓடி அக்கௌண்ட்ஸ்க்கு நீங்க பண்ணலாம். ஏன்னா நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டே பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட், ஓடி அக்கௌண்ட் அண்ட் சிசி அக்கௌண்ட் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ இந்த 3 பிசினஸ் அக்கௌண்ட்க்கு வந்து நம்ம பண்ண முடியும். எஸ்பி அக்கௌண்ட் ஏதாவது நீங்க வந்து பேங்க்ல ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா there is a possibility பிசினஸ்ல வந்து சப்போஸ் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மா இருந்தா மோஸ்டா அவங்க ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த கன்வீனியன்ஸ்க்காக அவங்க பண்ணுவாங்க. அந்த எஸ்பி அக்கௌண்ட்டை மட்டும் நீங்க ஆன்லைன் பேங்கிங் கனெக்டிவிட்டி பிளாட்ஃபார்ம்ல டாலியோட கனெக்ட் பண்ண முடியாது.
ஹவவர் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், அதை நீங்க இம்போர்ட் பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேங்கிங் கனெக்டிவிட்டி மட்டும் பண்ண முடியாது. ரைட், நம்ம போலாமா ப்ராக்டிக்கலா டாலில எப்படி இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். ரைட், ஸோ நான் வந்து டாலில வந்து மணி அண்ட் கோ அப்படின்னு ஒரு சிம்பிளா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனில இருந்தா நான் உங்களுக்கு இந்த பேங்கிங் இம்போர்ட் ஆக்டிவிட்டிஸை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன். ஏற்கனவே நான் பேங்கிங் லெட்ஜர்ஸ்லாம் டாலில கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லெட்ஜர் கிரியேட் பண்ணிருக்க இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுக்குறேன். நம்பர் 1, பேங்க் லெட்ஜரை கட்டாயமா நம்ம பேங்க் அக்கௌண்ட்ன்ற குரூப்ல தான் குரூப்பிங் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பேங்க் ஓடி, பேங்க் ஓசிசி இந்த ஹெட் கீழே நம்ம பண்ணலாம். ஓகே, சிலர்லாம் பேங்க்ல டிஃபால்ட்டாவே அவங்க கரண்ட் அக்கௌண்ட் இருக்காது, ஓடிஆர் ஓசிசி அக்கௌண்ட் இருக்கும். அப்ப அந்த குரூப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். டைரக்டா கரண்ட் அசெட்ஸ் கீழே பை மிஸ்டேக் நீங்க குரூப் பண்ணிருந்தீங்கன்னா இந்த பேங்கிங் ஆக்டிவிட்டிஸை நீங்க அக்கௌண்ட் பண்ண முடியாது. ரைட், அண்ட் தென் வந்து நம்மளுடைய நேம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி அப்பேர் ஆயிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இது ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம்ன்றதுனால என்னுடைய பர்சனல் நேம் தான் அஃபெக்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி இங்க கரெக்டா எடுத்து நோட் பண்ணுங்க. ஐஎஃப்எஸ்சி கோட் அங்க எப்படி இருக்கோ அதை எடுத்து போடுங்க. ஸ்விஃப்ட் கோட் நான் ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றது இல்லை, அதனால எனக்கு ஸ்விஃப்ட் கோட் இல்லை. அண்ட் தென் வந்து ரொம்ப முக்கியமா இந்த பேங்கிங், எந்த பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்கை டாலில நீங்க கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஓகே, இது ஏன் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, டாலில பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல இருக்க எல்லா பேங்க்குமே லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, வேர்ல்ட்ல இருக்க எல்லா பேங்க்கும் உங்க லிஸ்டிங்ல இருக்கும். இந்தியால இருக்க பேங்க் மட்டும் கிடையாது. ஏன்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஒரு பிசினஸ் மேன் வந்து பஹ்ரைன்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கலாம், துபாயில இருக்கிற ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால எந்த பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கோ அந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க் வந்து நீங்க இங்க செலக்ட் பண்ண போறீங்க. குறிப்பா வந்து டே பை டே வந்து ஏதாவது ஒரு புது பேங்க்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஓகே, நீங்க வந்து ஒரு லேட்டஸ்ட் ரிலீஸ டாலில யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி அப்டேட்டட் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இப்ப டாலில என்ன லேட்டஸ்ட் ரிலீஸ் யாராவது சொல்ல முடியுமா? டாலில இப்ப லேட்டஸ்ட் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலீஸ்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெர்ஷன் அப்படின்றது இப்ப டாலி பிரைம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி டாலி ERP 9 இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி டாலி 9 இருந்தது, 8.1 இருந்தது, 7.2 இருந்தது, 6.3 இருந்தது, 5.4 இருந்தது, 4.5 இருந்தது. ஆனா இப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து டாலி பிரைம். இது ஒரு பக்கம். இன்னொன்னு என்னன்னா, அந்த மைனர் என்ஹான்ஸ்மெண்ட்டை வந்து டாலி கம்பெனி நமக்கு ரிலீசஸ் கொடுப்பாங்க. சோ யாராவது மென்ஷன் பண்ண முடியுமா? சாட்ல மென்ஷன் பண்ணுங்க. ரிலீசஸ் டாலில இப்ப லேட்டஸ்டா இருக்க ரிலீஸ் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராவது ஆன்சர் பண்ணாதான் நான் மூவ் பண்ணுவேன். சோ இப்ப நான் என்ன ரிலீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு செக் பண்ணலாமா வேணா? ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல F1 ஹெல்ப் மெனு இருக்கும். சாட்ல யாராவது ஒருத்தர் மென்ஷன் பண்ணணும் என்ன லேட்டஸ்ட் ரிலீஸ் டாலில இருக்குன்றது. ரைட் ஹேண்ட் சைட்ல ஹெல்ப் மெனு இருக்கும், அதுல அப்கிரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ள போனீங்கன்னா டாலி பிரைம் எடிட் லாக், நான் வந்து எடிட் லாக் யூஸ் பண்றேன். டாலி பிரைம்ல ரிலீஸ் 6 ஓகே 6.1 வேலுசாமி சொல்லியிருக்காரு. சுமதி மேடம் வந்து 6.3.1 சொல்லியிருக்காங்க. கண்ணன் 6.1 சொல்றாரு. அண்ட் அனந்த் வந்து 6 சொல்றாரு. வெரி குட். ஸோ 6.3.1 எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல மேடம்க்கு. டாலி பிரைம் பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் 6 தான் லேட்டஸ்ட், ரிலீஸ் 6.1 தான் லேட்டஸ்ட் ரிலீஸ். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 1 வீக் தான் ஆச்சு அது வந்து. ஸோ இந்த செஷன்ல நீங்க நான் ஏன் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்ப நான் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னா, நம்ம வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டாச்சுட்டரி ஃபீச்சரா இருந்தாலும், ஜிஎஸ்டி ரிலேட்டட் மாஸ்டர் ஸ்டாச்சுட்டரி ஃபீச்சரா இருந்தாலும் சரி, ஸ்டாச்சுட்டரி ஃபீச்சர்ஸ், பேங்கிங் ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம லேட்டஸ்ட் ரிலீஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால வந்து பெர்ஃபெக்டா அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் நான் மீட் பண்ணும்போது ஈவன் அக்கௌண்டன்ட் சொல்லுவாங்க, சார் என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்றாரு, அவரும் டாலில தான் ஒர்க் பண்றாரு, அவருக்கு இந்த ஃபீச்சர் இருக்கா, என்னோட சிஸ்டம்ல அந்த ஃபீச்சர் இல்லைன்னு. இட்ஸ் நத்திங் பட் த ரிலீஸ் அப்டேட். அந்த ரிலீஸ் அப்டேட் பண்ணணும்னா நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா, ரொம்ப முக்கியமா உங்களுடைய சிஸ்டம்ல வந்து டிஎஸ்எஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகாம இருக்கான்னு பாத்துக்கணும். டாலி சாஃப்ட்வேர் சர்வீசஸ் சொல்லுவாங்க. அது வந்து பாருங்க வேலிட் டில் 28 பிப்ரவரி 2026 இருக்கு பாருங்க. இது வந்து எக்ஸ்பைரி ஆகாத மாதிரி இருக்கணும். ரைட், ரைட், சூப்பர். நிறைய பேர் மென்ஷன் பண்ணீங்க, தேங்க்யூ வெரி மச் ஆன்சர் பண்ணதுக்கு. ரைட், ஸோ இப்போ பேங்க் வந்து செலக்ட் பண்ணுங்க, பிரான்ச் செலக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சேவ் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய இருக்கு. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா நீங்க செட் ஆர் ஆல்டர் பேங்கிங் கான்ஃபிகரேஷனுக்குள்ள போயிட்டு நம்ம செக் பிரிண்டிங்கை கான்ஃபிகர் பண்றது, செக் புக்கை கான்ஃபிகர் பண்றது, ஆட்டோ ரிகன்சிலேஷன் கான்ஃபிகர் பண்றது, ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ரிகன்சில் பண்றது மாதிரியான நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் இன்னும் பேங்கிங்ல இருக்கு. ஓகே, பேசணும்னா பேங்கிங் ஃபீச்சர்ஸ் பத்தி மட்டுமே மணிக்கணக்கா பேசலாம், அவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு டாலில. ஏன்னா நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நவடேஸ் வந்து பேங்க் மூலமா தான் எல்லாருமே பண்றாங்க. ஸோ அதனாலதான் இதுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க டாலில இந்த ஃபீச்சர்ஸை. ரைட், சரி. நான் இப்போ வந்து ஒரு நார்மல் பேங்க் லெட்ஜர் தான் கிரியேட் பண்ணிருக்கேன் வித் அடிஷனல் கான்ஃபிகரேஷன்ஸ். இது பாயிண்ட் நம்பர் 1.
நம்பர் 2 வந்து நீங்க ரெகுலரா மேனுவல் டேட்டா என்ட்ரி பண்றதுனா பண்ணுங்க. இல்ல வந்து எனக்கு டேட்டா என்ட்ரி மேனுவலா பண்ண வேண்டாம், எனக்கு டெய்லி பேசிஸ்லயே எனக்கு வந்து டாலியில நான் அந்த டிரான்சாக்ஷன்ஸை இம்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இம்போர்ட் பண்ற ஹேபிட்டும் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இப்போ நான் எப்படி உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன்னா, நான் வந்து ரியல் டைம்ல ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் தெரியுது இல்லையா? ஸ்கிரீன்ல ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் தெரியுதா? ரைட். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு சி த பேங்க் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட். பாத்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அந்த பர்சனோட பேரு, அவருடைய நேம் வந்து லெட்டர் கிரியேட் பண்ணும்போது கூட நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அவரோட பேரு, அதுக்கப்புறம் எந்த பீரியட், இதெல்லாம் கரெக்டா இருக்கு பாருங்க. இது வந்து நான் டவுன்லோட் பண்ணிருக்கிற அதே ஃபார்மேட்டை நான் அப்லோட் பண்ண போறேன். இதுல நான் மேனுவலா எதுவுமே நான் எடிட் பண்ண போறது கிடையாது. இதையே நான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றேன் அப்படின்னா, பேங்க்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணும்போது ஈவன் சம்டைம் நீங்க எஸ்பிஐ பேங்க்ல, ஆக்சிஸ் பேங்க்ல எல்லாம் டவுன்லோட் பண்ண பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ஃபார்மேட்டிங் கூட சரியா இருக்காது. ஓகே, அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப டேட்டா வந்து ஸ்கேட்டர்டா இருக்க மாதிரி இருக்கும். பட் டோன்ட் வரி அபவுட் இட். யூஸ்வலா நான் என்ன பண்ணுவேன்னா, இதை டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் இதை உட்காந்து ஃபார்மேட் பண்ணிட்டு இருப்பேன். அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா டேட் கூட பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டேட் இருக்கும், வேல்யூ டேட் இருக்கும், அந்த மாதிரி மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஓகே, அதுல சில இன்புட்ஸ் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் டாலி எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுதுன்னா, நீங்க பேங்க்ல இருந்து வாங்கின அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆஸ் இட் இஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க எந்த டிஸ்டர்பன்ஸுமே உங்களுக்கு இருக்காது. ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண போறீங்க. ஓகே, நீங்க எதுவும் ஃபார்மேட்லாம் பண்ணிட்டு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு எவ்வளவு என்ட்ரிஸ் பேங்க் ரிலேட்டடா போட்டிருக்கேன்னு செக் பண்ணலாமா? ஒரு 4 என்ட்ரி தான் மொத்தமே இந்த புக்ஸ்ல போட்டிருக்கேன். நான் வந்து என்ன பண்றேன்னா, உங்களுக்கு ஐசிசி பேங்க் லெட்ஜரே ஓபன் பண்ணி காட்டுறேன். மேல மட்டும் 4 என்ட்ரி தான் நான் போட்டிருக்கேன். ஓகே, எனக்கு அதுக்கப்புறம் வேற ஒரு ஒர்க் வந்துச்சு, நான் ஸ்டக்கப் ஆயிட்டேன். என்னால வந்து என்ட்ரிஸை மேனுவலா போட முடியாது. எதனாலனா என்னோட பேங்க்ல ஒரு 250 என்ட்ரிக்கு மேல இருக்கு. ஸோ மோர் தென் 250 என்ட்ரிஸ் இருக்கு. இப்போ உட்காந்து நான் மேனுவலா போட முடியாது. சரி, இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம வந்து பேங்க் என்ட்ரிஸ் போடும் பொழுது ஒரு பேமெண்டா இருந்தது அப்படின்னா, டெபிட்ல வந்து ஒரு எக்ஸ்பென்சஸையோ இல்ல பார்ட்டி நேமையோ மென்ஷன் பண்ணுவோம். கிரெடிட்ல தான் பேங்க் லெட்ஜர் வரும். இதே வந்து ஒரு ரிசிப்ட் என்ட்ரியா இருந்தா டெபிட்ல பேங்க் லெட்ஜர் வரும், கிரெடிட்ல வந்து ஒரு இன்கம் லெட்ஜரோ இல்ல ஒரு பார்ட்டி லெட்ஜரோ வரும். மேபி ஒரு கஸ்டமரோட லெட்ஜரோ வரும். ரைட். சரி, இப்போ நான் டாலில நான் இம்போர்ட் பண்ண போறேன். எப்படி வருதுன்னு மட்டும் செக் பண்ணுங்க. டாலி எல்லாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? ஒரு பேமெண்ட்னா டெபிட்ல ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கு. என் பேங்க்ல வந்து அந்த நரேஷன்லயோ அந்த ரெஃபரன்ஸ்லயோ கொடுத்துருக்கிற விஷயத்த வச்சு இது வந்து என்னுடைய ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ், இது என்னோட ரெண்ட்னு எப்படி டாலி சூஸ் பண்ண போகுது அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிடலாமா? ரைட். ஸோ இப்போ பாருங்க, உங்களோட டாலி ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு மேல டைட்டில் பார்ல இம்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். இம்போர்ட் ஆப்ஷன்ல போனீங்கன்னா என்ன இம்போர்ட் பண்ணணும்? மாஸ்டர்ஸா, டிரான்சாக்ஷன்ஸா? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இப்போ எக்ஸல் ஃபார்மேட்ல ஒரு டேட்டா இருந்தா கூட டாலில நம்மளால ஈஸியா இம்போர்ட் பண்ண முடியுது. ஓகே, சோ அதெல்லாம் பத்தி கூட நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்து நம்ம செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம ஒரு வாட்டி எக்ஸல் டு டாலி எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு கூட ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணிருக்கோம். நம்மளுடைய ரெக்கார்டட் வீடியோஸ் யூடியூப்ல இருக்கும், போய் ஷேர் பண்ணி பாருங்க. அண்ட் இதுல பாருங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட். நான் வந்து இம்போர்ட் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு அதுல பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்திருக்கேன். போன உடனே பேங்க் லெட்ஜர், நீங்க வந்து எத்தனை பேங்க் லெட்ஜர் வச்சிருக்கீங்களோ அது மட்டும் இங்க டிஸ்பிளே ஆகும். குறிப்பா நீங்க அந்த லெட்ஜரை அண்டர் பேங்க் அக்கௌண்ட், அண்டர் ஓடி அக்கௌண்ட் இல்ல அண்டர் ஓசிசி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருந்தா மட்டும் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப பாருங்க, நான் வந்து ஐசிஐசில ஒரு பேங்க் லெட்ஜர் வச்சிருக்கேன். அந்த அக்கௌண்ட் நம்பரோட எனக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா தெர் இஸ் a possibility நான் எனக்கு ஒரே பேங்க்ல 2-3 அக்கௌண்ட் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரோட எனக்கு இங்க ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தட் நான் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது பக்கத்திலேயே பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருவாங்க. லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது சிலர் வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2-3 பேங்க் லெட்ஜர் ஐசிஐசிஐல இருந்தா கூட இப்ப எந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க இம்போர்ட் பண்ண போறீங்கன்னு செக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட், என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் எண்டிங் வித் 9070 தான் இம்போர்ட் பண்ண போறேன். அண்ட் தென் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்க சிஸ்டம்ல எங்க சேவ் பண்ணிருக்கீங்கன்னு டாலி உங்ககிட்ட கேக்குது. ஓகே, ஃபைல் பாத், அதாவது நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி உங்க சிஸ்டம்ல ஒரு இடத்துல சேவ் பண்ணிருப்பீங்க இல்லையா? அதுவும் பாத்தீங்கன்னா எக்ஸல், சிஎஸ்வி, டெலிமிட்டட் ஃபார்மேட்ல நீங்க சேவ் பண்ணிருக்கணும். பிடிஎஃப் ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணக்கூடாது பேங்க்ல இருந்து. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபைலை எங்க சேவ் பண்ணிருக்கேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சிஸ்டம்ல டவுன்லோட்ஸ்ல வச்சிருக்கேன், என்னோட சிஸ்டம்ல சி டிரைவ்ல வச்சிருக்கேன், டி டிரைவ்ல வச்சிருக்கேன்னு நீங்க எங்க வச்சிருக்கீங்களோ அந்த லொகேஷனை நீங்க செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த டிரைவை மாத்திரம் பாருங்க.
டாலியில கம்பெனி செலக்ட் பண்ற மாதிரி தான். செலக்ட் ஃப்ரம் த டிரைவ் கொடுத்துட்டு டி டிரைவ்ல என்னோட சிஸ்டம்ல டாலி டெமோ டேட்டா ஃபார் பேங்க் அப்படின்னு ஒரு ஃபோல்டரே இப்ப நான் உங்களுக்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபோல்டர்ல இருந்து தான் என்னுடைய எக்ஸல் டாக்குமெண்ட்டை டாலியில நான் இம்போர்ட் பண்ண போறேன். அண்ட் தென் என்ன ஃபார்மேட்ல இம்போர்ட் பண்ண போறீங்க, எக்ஸலா, சப்போர்ட்டடா, எனி ஃபார்மேட். அதனால நான் வந்து ஆல் கொடுத்துட்றேன். சேஃபர் சைடு, ஏன்னா எனக்கு பேங்க்ல இருந்து டவுன்லோட் ஆகும்போது வெதர் இட்ஸ் அன் எக்ஸல் ஆர் சிஎஸ்வின்னு தெரியாது. அதனால சேஃபர் சைடு ஆல்னு கொடுத்தாச்சு. அண்ட் தென் என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோடைய பேரு. ஓகே, என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஓப்பனிங் ஓபி டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி 24/25/2025 பேங்க்ல இருந்து டிஃபால்ட்டா. நீங்க இதெல்லாம் உட்காந்து மாத்திட்டு இருக்க கூடாது. பேங்க்ல நம்ம டவுன்லோடுன்னு கொடுத்தோம்னா அதுவே ஒரு பேர் வச்சுக்கோம். ஓகே, பேர் வச்சு டவுன்லோட் ஆகுது பாருங்க. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் ஜிஎஸ்டி ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் எதனா டாலியில டவுன்லோட் பண்ணா நம்மளுடைய கம்பெனி ஜிஎஸ்டி நம்பரோட டேட் டைமோட டவுன்லோட் ஆகும். அந்த மாதிரி தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லயும் நம்ம டவுன்லோட் கொடுக்கும் பொழுது அது ஒரு பேர் வைக்கும். இதெல்லாம் உட்காந்து நம்ம மாத்தக்கூடாது. மாத்தினா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபைல் வந்து சப்போர்ட் பண்ணாம போயிடும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை அப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்க போறோம். இப்போ நான் இந்த எக்ஸலை தான் இம்போர்ட் பண்ண போறேன். ஷோ ப்ரிவ்யூ. ப்ரிவ்யூயோட மீனிங் என்னன்னா டாலியில எத்தனை என்ட்ரி இப்போ இம்போர்ட் ஆக போதோ அதை வந்து நமக்கு ப்ரிவ்யூ காட்டும். நீங்க என்ன பண்ணலாம், இனிஷியல் ஸ்டேஜ்ல எக்ஸல்ல டவுன்லோட் பண்ண அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எத்தனை டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அத்தனை டிரான்சாக்ஷன்ஸும் இம்போர்ட் ஆயிருக்கானும் கிராஸ் செக் பண்ணணும். ஓகே, நம்ம யூஸ்வலாவே நம்மளுடைய அக்கௌண்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம அதை ஏதாவது ஆட்டோமேட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேனுவலா அதை செக் பண்றத ஒரு ஹேபிட்டா வச்சுக்கணும். நான் வந்து அந்த சிஸ்டம்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்ளிகேஷன் மூலமா இம்போர்ட் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரைட்? ஸோ இப்போ நான் வந்து ப்ரிவ்யூ பார்க்க போறேன். டாலி இஸ் கோயிங் டு ஷோ அ ப்ரிவ்யூ. என்னுடைய டிரான்சாக்ஷன்ஸை இம்போர்ட் பண்ண போது இம்போர்ட் பண்ணிட்டு ப்ரிவ்யூ காட்ட போகுது. அந்த ப்ரிவ்யூ ஓகேனா தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ என்னுடைய எக்ஸல் ஸ்டேட்மெண்ட்ல மோர் தென் 250 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. எவ்வளவு செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கிச்சுன்னு கூட நீங்க கவுண்ட் பண்ணிருக்கலாம். லெஸ் தென் 30 செகண்ட்ஸ் தான் எடுத்திருக்கு. ஈவன் நீங்க 2000-3000 என்ட்ரிஸ் இருந்தா கூட உங்களுக்கு வந்து டாலி வந்து 2 to 3 மினிட்ஸ்க்குள்ள எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் இம்போர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். எப்படி இம்போர்ட் பண்ணுது பாருங்க. நான் டேட், அந்த ரெஃபரன்சஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், செக்கா இருந்தா செக், இல்ல வந்து ஐஎம்பிஎஸ் இருந்தா அந்த ஐஎம்பிஎஸ் நம்பர், இல்ல யூபிஐ பேமெண்ட் யாராவது பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுடைய யூபிஐ ஐடி. ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தான். டாலி வந்து அதை மட்டும் கேப்சர் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர்ல கொடுக்க போகுது. அண்ட் அமௌண்ட்லயும் பாத்தீங்கன்னா டெபிட் காலம், கிரெடிட் காலம் அண்ட் டோட்டலி த ஃபைனல் பேலன்ஸ் காலம். ரைட்? ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ப்ரிவ்யூ தான் காட்டுது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ரிவ்யூ தான் காட்டுது டாலி நமக்கு. இதை நமக்கு இம்போர்ட் பண்ணல இன்னும். கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இம்போர்ட் பண்ணட்டுமா அப்படின்னு உங்ககிட்ட கேக்குது. ஜஸ்ட் கிளிக் ஆன் இட், அவ்வளவுதான். இப்போ வந்து டாலி வந்து இம்போர்ட் பண்ணிடுச்சு. ரைட்? இது இந்த ஸ்கிரீனை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சம்மரி ஆஃப் இம்போர்ட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ். எவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இம்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 268 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இம்போர்ட் ஆயிருக்கு. அதுல நம்ம தான் ஏற்கனவே போட்டிருக்கோமே என்ட்ரி, நமக்குள்ள ஒரு பயம் வரும். நம்ம ஏற்கனவே என்ட்ரிஸ் போட்டுட்டோம், திருப்பி நம்ம இம்போர்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா டாலி ரொம்ப அழகா உங்களுக்கு டிஃபைன் பண்ணும். நீங்க 4 என்ட்ரி போட்டிருந்தீங்க, அதுல 2 என்ட்ரி மட்டும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா நான் போட்டிருக்க என்ட்ரியும் பேங்க்ல போட்டிருக்க என்ட்ரியும் மேட்ச் ஆயிருக்கு. ஓகே, அப்ப நமக்கு டூப்ளிகேட் பண்ணாம நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. எப்படி மேட்ச் ஆயிருக்கும்? பை டேட், பை அமௌண்ட், பை ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து மேட்ச் ஆயிருக்கலாம். அப்போ எனக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெக்கன்சில் பண்றதுக்கும் டாலி எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ரைட்? தட்ஸ் ஆல். நான் வந்து இப்போ என்னோட என்ட்ரிஸை டாலியில இம்போர்ட் பண்ணியாச்சு. ரைட்? இப்போ ஒரு கொஸ்டின், அது என்னன்னா எனக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிருக்குன்னா டாலியில எப்படி அந்த என்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா போஸ்ட் ஆயிருக்குன்றது ஒரு டவுட். சரியா? நான் இப்போ வந்து டாலியில போய் பாக்குறேன். அந்த என்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்கா எப்படி போஸ்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? ஐசிஐசிஐ பேங்க் அக்கவுண்ட் போனா நான் இம்போர்ட் பண்ண என்ட்ரிஸ் எதுவுமே லெட்ஜர் புக்ல வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகவே ஆகாது. நம்ம என்ன பண்ண போறோம்னா பேங்கிங் ஆக்டிவிட்டியில போயிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண என்ட்ரிக்கு செகண்ட் டைம் இன்னொரு அப்ரூவல் கொடுக்க போறோம். அந்த அப்ரூவல் இஸ் நத்திங் பட் பேமெண்டா இருந்தா டெபிட்ல என்ன லெட்ஜரை நம்ம செலக்ட் பண்ணணும்ன்றத நம்ம தான் மேனுவலா சூஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த மாதிரி சொல்லும் போதே சார் இதுக்கு நான் மேனுவலாவே பண்ணிருப்பேன் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. 250 என்ட்ரிக்கு மேல இம்போர்ட் ஆயிருக்கு. டேட்டு, அமௌண்ட் ஃபீல்டு, ரெஃபரன்ஸ் அண்ட் பேமெண்டா இருந்தா கிரெடிட் ஃபீல்டு, ரிசிப்டா இருந்தா டெபிட் ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்கா டாலி அப்லோட் பண்ணி வச்சிருக்க போது இது எரர் ஃப்ரீயாவும் இருக்க பொழுது நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்ட்ரி போடுற டைமோட நீங்க இங்க அதுக்கான இன்புட் கொடுக்குற டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, நான் பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ்குள்ள போனேன்னா ஆல்ரெடி 4 என்ட்ரிஸ் புக்ஸ்ல இருக்கு அண்ட் 268 என்ட்ரிஸ் வந்து பேங்க்ல இருந்து நான் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் என்னுடைய ஒரிஜினல் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்க்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகல.
இட் இஸ் சிமிலர் டு ஆப்ஷனல் என்ட்ரி கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ட்ரி கொடுத்தேன்னா எனக்கு கம்ப்ளீட் ரிகன்சிலேஷன் பேஜே வந்துருச்சு பாருங்க. என்னுடைய பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி, பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க், டிஃபரன்ஸ் எவ்வளோ, அது வந்து டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ்னால எவ்வளவு இருக்கு, கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ்னால எவ்வளவு இருக்கு, எவ்வளவு என்ட்ரிஸ் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல மட்டும் இருக்கு, எவ்வளவு என்ட்ரிஸ் என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல மட்டும் இருக்கு அப்படின்றதெல்லாம் இங்க எனக்கு லிஸ்டிங்ல வந்துடும். ஓகே, தென் கமிங் டு த மெயின் பாயிண்ட். இப்போ இந்த என்ட்ரிஸை நான் எப்படி என் புக்ஸ் கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெபாசிட்ஸ் என்ட்ரி இருக்கு பாருங்க. டெபாசிட்ஸ் என்ட்ரி மொத்தம் 23 என்ட்ரி இருக்கு. அதாவது கிரெடிட் என்ட்ரிஸ் வந்து மொத்தம் 23 என்ட்ரி இருக்கு. அதுல ஸ்பெசிபிக்கா 2 என்ட்ரி வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ தீஸ் 2 என்ட்ரிஸ் ஆர் ஆல்ரெடி மேட்சிங். திரும்பவும் அந்த என்ட்ரிஸை நான் டாலியில இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டாலி என்ன பண்ணுதுன்னா, இந்த ப்ளூ கலர் லைன்ல இருக்கிறதெல்லாம் இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறதும், பிளாக் லைன்ல இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டாலியில போட்டிருக்க என்ட்ரிஸ். டாலி இப்ப நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுன்னா, இந்த என்ட்ரியை ஸ்பெசிபிக்கா ஆல்ரெடி நான் போட்டுட்டேன், பேங்க்ல இருந்து நான் இம்போர்ட் பண்ணதையும் இதையும் மேட்ச் பண்ண அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ரிகன்சில் கொடுத்தா போதும், அந்த 2 என்ட்ரியும் ரிகன்சில் ஆயிடும். ஓகே, அப்ப நம்ம அந்த என்ட்ரியை திரும்பவும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி டாலி வந்து அதை மேட்ச் பண்ணுச்சு அப்படின்னா, டேட் இருக்கலாம், அமௌண்ட் இருக்கலாம், ரெஃபரன்ஸ், எஸ்பெஷலி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பரை வந்து ரெஃபரன்ஸா வச்சு அந்த என்ட்ரி ஆல்ரெடி நம்ம டாலியில போட்டுட்டோன்றத டாலி நமக்கு வார்ன் பண்ணிருக்கு. பாருங்க, அந்த 2 என்ட்ரி நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் அப்படின்றதுனால அது நமக்கு ஆல்ரெடி ரிகன்சில் ஆயிடுச்சு. ஓகே, சோ இப்போ அடுத்தடுத்த என்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து புக்ஸ்ல போஸ்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் ரிகன்சிலேஷன். இந்த என்ட்ரிலாம் நம்ம புக்ஸ்லயே இன்னும் போஸ்ட் ஆகல. இப்போ நம்ம இதை எப்படி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தட் இருக்கு. ஜஸ்ட் நான் அதை செலக்ட் பண்றேன். ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து கிரியேட் வவுச்சர் ஆர் மல்டி வவுச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணா இந்த டிரான்சாக்ஷன் நீங்க போஸ்ட் பண்ணணுமா, ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கிரியேட் திஸ் வவுச்சர்? எஸ். பாருங்க, என்ட்ரி வந்து ரிசிப்ட் வவுச்சர் அதுவே செலக்ட் பண்ணிடுச்சு, அண்ட் டெபிட் பேங்க் அக்கௌண்ட் அதுவே செலக்ட் பண்ணிடுச்சு, டேட் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணிடுச்சு, அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணிடுச்சு, ஈவன் நரேஷன் கூட ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடுச்சு. நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா, கிரெடிட் என்ட்ரி என்ன, என்னுடைய இன்கம் என்ட்ரியோ இல்ல என்னுடைய கஸ்டமர் நேமோ இல்லையா, கிரெடிட்ல வந்து ட்ரைனிங் சார்ஜஸ் அப்படின்னு போடுறேன். நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, டேட்டு, டெபிட் ஃபீல்டு, அமௌண்ட், நரேஷன், அது மட்டும் இல்ல, அடுத்ததான் இந்த பேங்கிங் ரெஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, இங்க பேங்க் லொகேஷன் ஸ்கிரீன்ல, அந்த ரெஃபரன்ஸ் கூட ஆட்டோமேட்டிக்கா காப்பி பண்ணும். நம்மள நிறைய பேர் வந்து இந்த ரெஃபரன்ஸ் காப்பி பண்றதே கிடையாது. ஒண்ணு நம்ம அந்த டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு தான், அதாவது டாலியில போட்டுட்டு தான் பேங்க்ல போய் அந்த பேமெண்ட் ப்ராசஸா ஆன்லைன்ல பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸை காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து டாலியில பேஸ்ட் பண்றது கிடையாது. அப்படி இல்லைன்னா நம்ம இங்க ரிசிப்ட் என்ட்ரியோ பேமெண்ட் என்ட்ரியோ ஒரு பக்கம் போட்டுட்டே இருப்போம், இன்னொரு பக்கம் பாஸ் உட்காந்து அந்த ஆன்லைன் பேங்கிங் ஆக்டிவிட்டி பண்ணிருப்பாரு. சம்டைம்ஸ் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. நம்ம திரும்பவும் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்து இந்த பேங்கிங் ரெஃபரன்ஸை வந்து சேவ் பண்றதே கிடையாது. இதையே நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா, நிறைய பேர் இந்த ஹேபிட் வந்து இருக்கிறதுனால ஆடிட்டிங் டைம்ல ஏதோ ஒரு ரிசிப்ட் ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து வந்தது ரிகன்சல் ஆகல. ஒரு கஸ்டமருக்கும் 10,000 ரூபாய் பணம் வர வேண்டியிருக்கு, இன்னொரு கஸ்டமர் கிட்ட இருந்தும் 10,000 ரூபாய் வர வேண்டியிருக்கு. இதுதான் அவர் கொடுத்தாரு, அதுதான் இவர் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம மாத்தி மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணுவோம். இந்த சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த பேங்கிங் ரெஃபரன்சஸ் எல்லாம் கூட ஆட்டோமேட்டிக்கா காப்பி ஆயிடும். பாருங்க, இப்ப இந்த என்ட்ரி வந்து நான் சிம்பிளா முடிச்சிட்டேன். மேனுவலா நான் போஸ்டிங் போடல, ஏற்கனவே இம்போர்ட் ஆன என்ட்ரி ஜஸ்ட் செலக்ட் பண்றேன், கிரியேட் மல்டி வவுச்சர் போறேன், அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்றேன். ஜஸ்ட் பாருங்க, நான் செலக்ட் பண்றேன், அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுக்கறதுனால கொடுத்துடலாம். எந்த தைரியத்துல சொல்றேன்னா, நம்ம பேங்கிங் அலோகேஷன் வந்து மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டிக். பாருங்க, ஆல்ரெடி வந்துருச்சு, பேங்கிங் ரெஃபரன்ஸ்லாம் நான் ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு என்ட்ரியும் பாருங்க, நான் செலக்ட் பண்றேன், மல்டி வவுச்சர் யூஸ் பண்றேன், சாரி கிரியேட் வவுச்சர் யூஸ் பண்றேன், இன்கம் டாக்ஸ் ரீஃபண்ட் அந்த லெட்ஜர் எனக்கு தெரியும், அதனால நான் செலக்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ண போறோம். ஓகே, சரி. இதுல வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பார்க்கலாமா? என்னன்னா, இப்ப பாருங்க, எனக்கு வந்து இவ்வளவு பேமெண்ட்ஸ் என்ட்ரி இருக்குல்ல, எனக்கு வந்து நிறைய பேமெண்ட் என்ட்ரி இருக்கு, இது எல்லாத்துக்கும் உட்காந்து நான் மேனுவலா மாத்தணும். சப்போஸ் எனக்கு வந்து கன்சாலிடேட்டட் என்ட்ரி போட்டுக்கிற ஆப்ஷன் இருந்ததுன்னா, இது வந்து ஆப்ஷனா தான் நான் சொல்றேன், எல்லாருக்குமே அந்த ஆப்ஷன் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு வருஷத்துடைய பேங்க் என்ட்ரியை டாலியில இம்போர்ட் பண்றேன், ஏதோ ஒரு ரீசனுக்காக என்னோட டேட்டா லாஸ் ஆயிடுச்சு, லாஸ்ட் அமௌண்ட்ல ஒரு 2000 என்ட்ரி 3000 என்ட்ரி இருக்கு. அதுல ரொம்ப குட்டி 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 டிரான்சாக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இது வந்து என்னுடைய டீ காஃபி எக்ஸ்பெண்டிச்சர், இதுவும் என்னோட டீ காஃபி எக்ஸ்பெண்டிச்சர், இது வாட்டர் கேன் பர்ச்சேஸ் பண்ணது, இது டீ காஃபி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கன்சாலிடேட்டடா ஸ்டாஃப் வெல்ஃபேர்னு வந்தா போதும். ஏன்னா அரௌண்ட் மே மந்த்ல மட்டும் நான் ஒரு 30 டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கேங்க. 10 ரூபாய் 20 ரூபாய் எல்லாமே எங்க ஆபீஸோடைய டீ காஃபி எக்ஸ்பெண்டிச்சர் நாங்க ஜிபே மூலமா பண்ணிருக்கோம். இது எல்லாத்தையுமே நான் உட்காந்து தனித்தனியா என்ட்ரி போட வேண்டிய அவசியம் கிடையாது. அவசியம் கிடையாதுன்னா எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் இது அப்ளிகபிள் கிடையாது.
சில கம்பெனிஸ்ல வந்து ஒவ்வொரு என்ட்ரியுமே சிங்கிள் என்ட்ரியா போடணும்னு அவங்க ஆடிட்டர்ஸ் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து நீங்க ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. மேபி எனக்கு பல்கா ஒரு டேட்டா நான் ரிகன்சல் பண்ணணும், ஏதோ ஒரு டேட்டா இல்ல சுச்சுவேஷன், இல்ல ஒரு ஐடில டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், லாஸ்ட் மினிட்ல உட்காந்து என்னால என்ட்ரிஸ் போட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி பல்க் என்ட்ரியை நீங்க அப்லோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்க எத்தனை என்ட்ரி செலக்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. மோர் தென் 30 என்ட்ரிஸ் வந்து கன்சாலிடேட்டட். எனக்கு தெரியும், இந்த ரெஃபரன்ஸ் பார்த்தாவே தெரியும் இது வந்து நான் காஃபி எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே எனக்கு டீ காஃபி எக்ஸ்பெண்டிச்சர் தான் எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா நான் என்ன பண்றேன், அதை மேனுவலா செலக்ட் பண்றேன். இவ்வளோ என்ட்ரிஸ் இருக்கு, இது எதையுமே நான் இப்போ உட்காந்து ஒவ்வொன்றா போட போறது இல்ல, கன்சாலிடேட் பண்ண போறேன். இதனுடைய சம்மரி வந்து அரௌண்ட் 3000 rupees வருதுன்னே வச்சுக்குவோம். கன்சாலிடேட்டடா ஸ்டாஃப் வெல்ஃபேர் அக்கௌண்ட் டெபிட் டு ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு நான் போட போறேன். எப்படி போடுறேன்னா இத்தனை என்ட்ரி நான் செலக்ட் பண்ணிட்டேன் இல்லையா, செலக்ட் பண்ண பிறகு ரைட் ஹேண்ட் சைட்ல F7 கிரியேட் வவுச்சர்ஸ் இருக்கும். அந்த வவுச்சர்ஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நேவிகேஷன் பட்டன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் கன்சாலிடேட்டட் வவுச்சர்னு இருக்கும். இந்த கன்சாலிடேட்டட் வவுச்சர் நான் கிளிக் பண்ணா நான் இப்ப செலக்ட் பண்ண 30-40 என்ட்ரியும் சிங்கிள் என்ட்ரியா போஸ்ட் ஆயிடும். மேபி நீங்க டேட் நீங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். எனக்கு இது எல்லாமே 31st, இது வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு மட்டும்தான். இண்டிவிஜுவலா உட்காந்து தனித்தனியா 30 என்ட்ரி 50 என்ட்ரி போடுறதுக்கு பதிலா ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்க ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்றீங்க, நீங்க அதை ரிகன்சில் பண்ணணும்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எனக்கு ஸ்டாஃப் வெல்ஃபேர் அப்படின்னா ஐ கேன் கிரியேட் a ledger ஸ்டாஃப் வெல்ஃபேர். சாம்பிளுக்காக நான் பண்றேன், இதுக்கு முன்னாடி இந்த லெட்ஜர் என் புக்ஸ்ல இல்ல. ஸ்டாஃப் வெல்ஃபேர் 2443.61 crores பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் சிங்கிளா என்ட்ரி பண்ண வேண்டிய அவசியம் சம்டைம்ஸ் இருக்காது. இண்டிவிஜுவல் என்ட்ரி ரிகன்சில் பண்ண வேண்டாம் நினைச்சா இந்த மாதிரி நீங்க போஸ்ட் பண்ணலாம். பாருங்க போஸ்ட் ஆயிடுச்சு. என்னன்னா இங்க பாருங்க 245 என்ட்ரிஸ் இருந்தது. அரௌண்ட் 60 என்ட்ரியை வந்து ஜஸ்ட் அந்த செலக்ஷன் டேப் செலக்ட் பண்றது மட்டும் தான் டைம் எடுத்துச்சு எனக்கு. ஓகே, நான் என்ன பண்ணிருக்கேன் 2-3 மினிட்ஸ்லயே அந்த என்ட்ரியை நான் போஸ்ட் பண்ணிட்டேன். விருப்பப்பட்டா நீங்க இந்த மாதிரியும் கன்சாலிடேட்டட் என்ட்ரியாவும் போட்டுக்கலாம். ஓகே, ஐ ரிப்பீட், கன்சாலிடேட்டட் என்ட்ரி போடுறதுன்றது இஸ் நாட் அட்வைசபிள், பட் எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு நீங்க இந்த மாதிரி கன்சாலிடேட்டட் என்ட்ரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க போட்டு முடிச்சீங்கன்னா உங்களுடைய புக்ஸ்ல வந்து நீங்க ரிகன்சில் பண்ற போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க நான் ஏற்கனவே போட்ட என்ட்ரிஸ் எல்லாமே எனக்கு வந்து இந்த பேங்கிங் ஆக்டிவிட்டில அன்ரிகன்சில்டு டிரான்சாக்ஷன் கீழே வந்துடும். பாருங்க இந்த 9500 இருக்கா, ஏற்கனவே என்னோட புக்ஸ்ல 9500 இம்போர்ட் ஆயிருக்கு. 5ஆம் தேதி டேட்ல எனக்கு ஒரு 9500 மணி வந்திருக்கு. அதுதான் நான் இப்ப மேனுவலா என்ட்ரியோட மேட்ச் பண்ணணும்னா மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த டிரான்சாக்ஷன்ஸை நான் மேட்ச் பண்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் இந்த என்ட்ரி இருக்கு பாருங்க, இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் நான் மேனுவலா என்ட்ரி போட்டிருக்கேன். இந்த என்ட்ரி 16th மே அன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னா 16th மே என்ட்ரி செக் பண்ணுங்க. ஓகே, அந்த என்ட்ரி என் புக்ஸ்ல இருந்ததுன்னா அதை நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஆட் கொடுக்கும்போது எனக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஆட் ஆயிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் ரிகன்சிலேஷனுக்கும் நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். நான் போட்டிருக்க என்ட்ரிஸ் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அங்க லிஸ்டிங்ல வரும். தேவைப்பட்டா நம்ம வந்து ரிகன்சில் பண்றதுன்னா பண்ணிக்கிறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நான் அப்படியே செலக்ட் பண்ணலாம், ரிகன்சில் கொடுத்து அதை நான் ரிகன்சில் பண்ணிக்கலாம். இந்த என்ட்ரி கீழே இருக்க என்ட்ரி எதோட மேட்ச் ஆகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த என்ட்ரியோட அதை நம்ம மேட்ச் பண்ணிட்டு ரிகன்சில் கொடுத்தோம்னா நமக்கு அந்த என்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிகன்சில் ஆயிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த என்ட்ரியோட மேட்ச் பண்ண ட்ரை பண்ற பாருங்க, டிஃப்ரெண்ட் ஃபிகரா இருக்கு, மேட்ச் ஆகாது. இது கொடுக்குது பாருங்க, இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் அண்ட் இந்த 55,200 நான் ரிகன்சில் கொடுத்தா கூட அந்த பேலன்ஸ்ல வந்து டிஃபரன்ஸ் காமிச்சுட்டே இருக்கும். ஓகே, அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆனா மட்டும்தான் உங்களால ப்ராப்பரா ரிகன்சில் பண்ண முடியும், இல்லைன்னா ரிகன்சிலேஷனும் பண்ண முடியாது. ஸோ டாலி அப்படின்றதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்டிங் ஒர்க் வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான். நம்ம பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து ப்ராசஸ்ல வந்து எனக்கு டைம் டிலே ஆகுதுன்றதுக்காக நம்ம எதையுமே கிவ் அப் பண்ண முடியாது. அதை மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த டிரான்சாக்ஷன்ஸை டாலியில இம்போர்ட் பண்ற ஃபெசிலிட்டியை நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ நீங்க ஒவ்வொரு என்ட்ரியும் உங்களுக்கு புக்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்ட்ரி எனக்கு ஸ்டாஃப் வெல்ஃபேர் தான் அப்படின்னா கிரியேட் மல்டி யூச்சர், அதுக்கப்புறம் ஸ்டாஃப் வெல்ஃபேர்னு செலக்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல்லே கொடுங்க, சேவ் பண்ணிடுங்க. அந்த என்ட்ரி சேவ் ஆயிடுச்சு. நம்ம புக்ஸ்ல அந்த என்ட்ரி வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த என்ட்ரி வந்து இங்க எனக்கு போஸ்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி காட்டும். ஈவன் இந்த என்ட்ரி பாருங்க பார்ஷியலி ரிகன்சில் லிஸ்ட்ல வந்திருக்கு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரெண்டுமே மேட்ச் ஆகல, அதனால பார்ஷியலி ரிகன்சில்டு கேட்டகரி கீழே வந்திருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் we are going to import the data to Tally Price. ஓகே, ஸோ நம்ம நல்லா டீடைல்டா இதை நம்ம ஸ்டடி பண்ணிட்டு டாலியில இம்போர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த செஷன்ல வந்து டாலியில உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸல்ல இருக்கிற ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டாலியில இம்போர்ட் பண்றது எப்படின்றத பத்தி பார்த்தோம். www.tallyhr.com அப்படின்றது ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டல் வந்து அக்கௌண்டன்ட்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு போர்ட்டல். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, if you are an accountant searching for an accountant job,
இந்த போர்ட்டல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க, உங்களோட ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணுங்க. எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ்ஸ், HR எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுடைய ரெஸ்யூம்ஸை வந்து www.tallyhr.com அப்படின்ற போர்ட்டல்ல இஃப் யூர் அன் அக்கௌண்டன்ட் உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணுங்க. எங்களுடைய HR எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. உங்களோட ஸ்கில் செட், இப்ப நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இன்னும் தேவைப்படுது, இல்ல எந்த ஜாப்க்கு உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க டிஃபைன் பண்ணிட்டு ஓப்பனிங்ஸ் இருக்கும்பொழுது உங்களுக்கு அதை அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ houseofaccountants.com அப்படின்ற HOA ஜாப் போர்ட்டலுக்கும் நீங்க வந்து வாட்ஸ்அப் மூலமா கனெக்டடா இருப்பீங்க. வேகன்சிஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அவங்க வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் மூலமா உங்களுக்கு தெரிவிப்பாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு அப்ளை ஃபார் த ஜாப், யூ கேன் அப்ளை ஃபார் த ஜாப், அட்டெண்ட் இன்டர்வியூ அண்ட் கெட் த ஜாப். ஈவன் இந்த செஷன் பார்த்துட்டு இருக்கவங்களே யாராவது பிசினஸ் ஓனரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அக்கௌண்டன்ட் வேணும் அப்படிங்கும் போதும் இந்த போர்ட்டல் மூலமா நீங்க எங்களை ரீச் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான அக்கௌண்டன்ட்டை ஸ்கிரீன் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க கிரியேட் பண்ணி தரோம். ரைட்? ஸோ இந்த செஷன்லயே நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான், நீங்க டாலி யூஸ் பண்றீங்கன்னா லேட்டஸ்ட் ரிலீஸை யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்பதான் டாலியில இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும், எஸ்பெஷலி GST ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ், பேங்கிங் ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ்லாம் ஃபுல் ஃபிளெட்ஜ்டா உங்களால யூஸ் பண்ண முடியும். இப்பவே உங்களோட டாலி ஸ்கிரீன் ஓபன் பண்ணி ரைட் டாப்ல பாருங்க, ஹெல்ப் மெனு பக்கத்துல ஒரு ரெட் டாட் இருந்தாலோ இல்ல ஒரு அலாம் பட்டன் இருந்தாலோ, அந்த ரெட் டாட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்கிரேட் கீழே இருக்கும். அந்த அப்கிரேட் வந்து உங்களுக்கு இப்போ என்ன ரிலீசஸ் இருக்கு, நீங்க எந்த ரிலீசஸ்ல ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான கைடன்ஸ் கொடுக்கும். டாலி ரிலேட்டட் சப்போர்ட் ஏதாவது வேணும்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெக்னிக்கல் சப்போர்ட்டா இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனல் சப்போர்ட்டா இருந்தாலும் சரி, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன்.